நான் கேக்குறேன், நீ ஏதோ இப்ப சோனியாவெல்லாம் வந்து இவரு எப்ப பார்த்தாலும் ஒரு அந்நியக்காரி நீ இந்த வீட்டு சொந்தக்காரியா? ஏண்டா நாய, இந்தியாவுல 31 மாநிலம் இருக்குது. அந்தந்த மாநிலத்தில் அவன் மொழிக்கு நாடு இருக்குது. பார்ப்பான் சொல்ற சமஸ்கிருத நாடு, சமஸ்கிருத மொழின்னு சொல்ற உங்களுக்கு நாய இந்தியாவுல நாடுகிறாரா? நாடே இல்லாத நாடோடி கூட்டம் நாய. சோனியாவுக்காவது இத்தாலின்ற ஒரு நாடுகுதுரா. இந்த உலகத்துல பாப்பானுக்கு ஒரு நாடுகுது. நீ பகிரங்கமா கூட்டம் போட்டு சொல்லப்பாங்களா? நாடே இல்லாத நாடோடி கூட்டம் நாய. எங்க தலைவர் பெரியார பார்த்து இவரு கலாச்சாரம் ஒழுக்கம், இவரு ரொம்ப யோக்கியமானவர். டே, பகவத்கீதையை கையில வச்சிருக்கிற பகவத்கீதையில என்ன ஆகுது? எய்ஸ் நோய்க்கு மூல காரணமே பகவத்கீதை தான்டா. பகவத்கீதையில என்ன ஆகுது? இவன் கிருஷ்ணனுடைய லீலை, கிருஷ்ணனுடைய ஸ்லோகம் என்னடா ஆகுது? ஸ்லோகத்துல என்ன இருக்குது? இவரு கிருஷ்ண பரமாத்மா மரத்து மேல உக்காந்துக்கின்னு குளிக்கிற பொம்பளைங்களோட சேலையெல்லாம் எடுத்துன்னு போய் மேல வச்சு பாறான். மேல வச்சுன்னு ஒத்தரா வான்னு வரான். இந்த கீதையை கையில வச்சுன்னு நாய, நீ கலாச்சாரத்தை பத்தி பேசுறியா? இங்க வந்து காதலிக்கிறான் எங்க தோழர், லவ் பண்றான். சினிமாவிலும் காதலிக்கிறான். காதல்ல வந்து புரட்சி கவிஞரே சொல்றாரு, இந்த மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து கடை கண்ணால் பார்த்து விட்டால் மாநிலத்தில் உள்ள வாலிபர்களுக்கு மாமலையும் ஒரு கடுகாம்னு காதல் பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. காதலர் தினத்தை எதிர்க்கிற நாய் நீ. ஏன் காதலர் தினத்தை நீ எதிர்க்கிற? நாங்க ஏன் காதலர் தினத்தை ஆதரிக்கிறோம்? காதல் தினத்தை எதிர்க்கிறோம். கலாச்சாரம் கட்டு போயிடுமா? நிர்வாணமா வந்தாண்டா நீ என்னடா புடுங்கின? 4 மணிக்கு தூங்காம கொல்லாம மான ரோசம் உள்ள எங்க ஆளுங்க தாண்டா போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நாய, நீ கலாச்சாரத்தை பத்தி பேசுறியா? ஐயா வந்து அப்படியே சிலப்பதிகாரத்துல வருது கண்ணகிய வந்து ஐயா இழிவுபடுத்துறடா. சிலப்பதிகாரத்துல வர செய்தியா ஐயா வந்து எடுத்து சொன்னார், அறிவுக்கு பொண்ணுமான்னு. டேய், உன் ராமாயணத்துல இருக்கிற நீ உண்மையாலுமே உப்பு போட்டு சாப்பிடுற யோக்கியமான வந்தா உன் உடம்புல வந்து ரத்தம் ஓடல சீவு ஓடுதுன்னு நீ சொல்றவனா இருந்தா ராமாயணத்தை கொளுத்துறா நீ. உன் ராமாயணத்துல என்னடா ஆகுது? உன் ராமாயணத்துல ஆவன்னா இவனுங்க சொல்றானுங்க, நம்ம கூட்டம் போட்டா நிகழ்ச்சி போட்டா நம்ம ஊர்வலத்துக்கு இவனுங்க சொல்றானுங்க இந்துக்களுடைய மனது புண்படுது, இந்துக்களுடைய மனது புண்படுது. டேய், உங்களுக்கு தான் மனசு புண்பட்டா, எங்களுக்கு எல்லாம் மனசே கிடையாதா? என்னடா ராமாயணத்துல நீ வந்து ராமாயணத்துல தவம் இருந்த சம்புகம் ஒரு தப்பு செய்யல. என்ன தப்பு செஞ்சான் சம்புகம்? வெறும் தவம் இருந்தான். ராமா உன்னை வந்து கையெடுத்து கும்பிடுனான். அதுக்கோசம் அவன் தலையை வெட்டினிய, அவன் தமிழன்றதுனால சூத்திரன்றதுனால தலையை வெட்டினிய. அப்ப எங்க மனசு புண்படாதா ராமாயணத்துல? அதே ராமாயணத்துல சண்டால மகன், தேசி மகன், குரங்குகள், அசுரர்கள் திராவிடர்களை இழிவுபடுத்தி வச்சுக்கிற ராமாயணத்துல திராவிடர்களுடைய மனம் புண்படாதா? கொளுத்துடா அந்த ராமாயணத்தை, நீ கொளுத்து. உங்க மனசுதான் உங்களுக்கு எல்லாம் மனசுக்குது, எங்களுக்கு மனசே கிடையாது. அவன்னா தகாட்டி வேலை பண்றானுங்க இவனுங்க. இந்துக்களுடைய மனசு புண்படுது. இந்துக்களுடைய மனசு புண்படுதுன்னா உண்மையாலுமே இங்க இந்து முன்னணின்னு ஒரு போர்டு கூட இருக்கக்கூடாதா? எல்லாத்தையும் எடுத்து கொளுத்துனுங்கடா. நீங்க எல்லாத்தையும் போடுங்க. இந்து முன்னணின்னு வச்சுக்கிறீங்களா? நான் உங்களை கேட்கிறேன் தோழர்களே, இந்து முன்னணியில பாப்பான தவிர்த்து தமிழர்களா இருக்கிற நம்ம தோழர்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ் திராவிடர்களா இருக்கிற இந்து முன்னணியில் இருக்கிற தோழர்களை பார்த்து நான் பணியோடு கேட்கிறேன். தோழர்களே, நம்ம வீட்டு அம்மாவை வேசின்றான், நம்ம வீட்டு தங்கச்சியை வேசின்றான், நம்ம பெத்த மகளை வேசின்றான், நம்ம கட்டி கொண்டு வந்த மனைவியை வேசின்றான், சூத்திரன்றான், பாப்பானுடைய வைப்பாட்டி மகன்றான். ஒரு தமிழுக்கு ரோசம் வரல. தமிழுக்கு ரோசம் வந்துன்னா இந்து முன்னணியில் தோழர்கள் முதல் கட்சி எடுத்துன்னு போய் பாப்பான் குஞ்சு அறுப்பீங்க. ஒரு பாப்பான் குஞ்சு இல்லாம ஆக்குவீங்க. ஏன் தோழர்களே உங்களுக்கு மானம் இல்ல, ரோசம் இல்ல? நீங்க நாங்க இங்க கடவுள் இல்லைன்றது, ஜாதி இல்லைன்றது, மதம் இல்லைன்றது உங்களுக்கும் சேர்த்து தானே கண்டு. நீங்க வேற யாரோ கிடையாது. நீங்க எங்க சொந்தக்கார, நீங்க எங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுக்கும் சேர்த்து தான் போராடுறோம். நீங்க பக்தின்ற பேர்ல மூலத்தனமா போய் அவனுங்க கிட்ட முடங்கி கிடக்காதீங்க. இங்க இந்த பகுதியில் எங்க தோழர் அண்ணாமலை இருக்கிறார், அவர்கிட்ட எங்க ஐயா புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிங்க. என்ன செய்தி இருக்குது, ஏது செய்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. சும்மா காட்டிய வந்து இந்து முன்னணி என்னடா இந்து முன்னணி? டேய், நான் உன்னை கேக்குறேன், இந்துன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கட்டா நீ பாக்கலாம்? உன் ராமாயணத்துல இருக்குதா, உன் வேதத்துல இருக்குதா, உன் இதிகாசத்துல இருக்குதா, உன் புராணத்துல இருக்குதா? எதோட இருக்குது இந்துன்ற சொல்லி யாரால் வரப்பட்டது? இந்துன்றதுக்கு நீ யாராவது கட்டா? இவன் என்னவா நம்ம கிட்ட வந்து கதை குத்துனுக்குறான், இந்து. டேய், நான் உன்னை கேக்குறேன், முஸ்லீம் மதத்துல இருந்து கிறிஸ்துவ மதத்துல இருந்து 2000 பேர் இந்து மதத்துல சேர வரான் நாளைக்கு. நீ இந்து மதத்துல எந்த இடத்துலடா வைப்ப வெங்காயம்? டேய் வெங்காயம் எந்த இடத்துல வைப்ப இந்து மதத்துல? நாடார்ல வைப்பியா, செட்டியார்ல வைப்பியா, மொழியார்ல வைப்பியா? எந்த மதத்து உன் இந்து மதத்துல எந்த இடத்துல வைப்ப அந்த 2000 பேரா? ஆனா 2000 பேர் மத மாத்தம் ஆகி போனாங்கன்னா
இந்து கிறிஸ்தவ மதத்துல செத்துப்பான், இந்து மதத்துல செத்துப்பான்டா. அன்போட அரவணைக்கிறான். நீ ஏன் கிறிஸ்தவனை எதிர்க்கிற, நீ ஏன் முஸ்லீம் எதிர்க்கிறான்? ஏன்னா முஸ்லீம் உன் மதத்துக்கு எதிர்ப்பா இருக்குது, கட்டி தழுவுறான், அன்பா கூப்பிடுறான், அதனால முஸ்லீம் மதத்துக்கு போறான். கிறிஸ்தவ மதத்துல நல்ல கல்வி கொடுக்கறான், தரமான படிப்பை கொடுக்கறான், அதனால கிறிஸ்தவ மதத்துல போற. உன் மதத்துல என்னடா சொல்ற, படிக்க ஆசைப்பட்டா காதார நாட்டார, படிக்கிறத கேட்டா காதல இயக்க கட்சி ஊத்துன்ற. உன் இந்து மதத்துல உட்காந்து வெங்காயம் பூச்சி இருப்பானாங்க. என்னடா நீங்க டகால்ட்டி வேலை பண்ணுகிறீங்க? இதெல்லாம் கேட்க மாட்டானா? இதெல்லாம் மாணவ இருக்காரா? எங்களுக்கு பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பா. பெரும் பெரியார்ன்றவர் யாரா? அவரு பெரியார பார்த்து நீ கேட்கிற நாய எச்ச ராஜா. டேய் பெரியார பார்த்து என்னடா கேக்குற நீ? பேசிக் அறிவு இல்லாதவர் பெரியார பார்த்து. டேய் என் தலைவன் 60 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு அறிவிச்ச தலைவன்டா என் தலைவன். இன்னைக்கு கோடிக்கணக்கா செலவு பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்கடா. என் தலைவனை பார்த்து பேசிக் அறிவு இல்லாதன்னு சொன்ன நாய் நீ சொல்ற என் தலைவனை பார்த்து. டேய் நாடா டானார்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு உயர் சாதியா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களே, இந்த நாடார் சமூகத்தை உயர்த்திய என் தலைவன் தந்தை பெரியாரா. இங்க வந்து இவன் சொல்றான் யாரு, இந்து முன்னணி சந்து முன்னணி பிஜேபி அன்னைக்கு கடைசியா பேசிட்டு போகும்போது எச்ச ராஜா பேசினானு. இங்க ராம ஜென்ம பூமி கொண்டு வரணும், ராம ஜென்ம பூமி கொண்டு வரணும். ராம ஜென்ம பூமி வந்தா என்னடா இந்த நாடு? கல்லு உடைக்கணும், சேவிங் பண்றோம் சேவிங் பண்ணும், செருப்பு தைக்கணும், குலத்தொழில் திட்டம்டா வரும். அப்ப நாடார் என்ற ஒரு செய்தி இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் என்ன ஆவாங்க? நாடார் என்றதே வந்து இவன் என்ன சொல்றான்னா, பறையனாவது தொட்டாதான் தீட்டான், நாடார் பார்த்தாலே தீட்டு, நாடக்கூடாது, நாட்டை விட்டு விலங்குகளோட எத்தனை பேர் உண்ணாண்டா. உன் ராம ஜென்ம பூமி இந்த நாட்டுல வந்தா அவனுக்கு பைனான்ஸ் பண்ணினா அவன் பின்னாடி போறியே, உனக்கு மான அவமானம் இல்லையா? உன் அக்கா தங்கச்சியை வந்து ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்னவன்டா அவன். அவனுடைய ராம ஜென்ம பூமி வரணுன்றிய எங்க மனசு வேதனை போடாதா, கொதிக்காதா? நாங்க ஏன்னா என்னத்த பண்றது? எங்களுக்கு ஐயா வந்து சுயமரியாதையும் இந்த வந்து இவனுங்க கிட்ட போராடக்கூடிய போர் குணத்தையும் நாங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிறோம்டா. நீங்க வந்து சொல்ற ராம ஜென்ம பூமி வரணும், அந்த நாடவே கூடாது, நாட்டுல திரும்பி விட்டு வாங்கன்னு சொன்ன உங்களை இழிவுபடுத்தினவங்களை நாடால வைத்தவன்டா என் தலைவன் தந்தை பெரியார். காமராஜர் இட்டுன்னு வந்து அதே காமராஜர் கையில 6000 பள்ளி கொடுத்த ராஜாஜி 9000 பள்ளி கொடுத்த காமராஜரை வச்சு திறக்க வச்சு இங்க கல்வி கத்து கொடுத்தாரா என் தலைவன் தந்தை பெரியாரு. பெரியார் மட்டும் பிறக்காம இருந்தா இந்த சமூகத்துல தமிழன் வந்து தலை நிமிர்ந்து இருக்க முடியுமா? டே வண்ணா, டே சக்கலி, டே அமட்டான்னு சொன்னவன இன்னைக்கு அதோ வராரு டிராக்டர் சாரு, தோ வராரு வழக்கறிஞர், தோ வராரு இன்ஜினியர்னு ஆக்க வச்சவரடா என் தலைவன் தந்தை பெரியாரு.